தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து காலமாகியிருக்கிறார். இந்த நிலையில் முத்துவின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். கலைஞரின் மூத்த மகன் முத்து அவருக்கு 77 வயதாகிறது. வயது மூப்பு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். சென்னையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய உடல். இந்த நிலையில் முத்துவின் உடலுக்கு முதலமைச்சர் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் விஷ்ணு இணைந்திருக்கிறார். விஷ்ணு, என்ன விவரம்? வணக்கம். கலைஞரின் மகனும் நடிகருமான முத்து தற்பொழுது வயது மூப்பு காரணமாக தற்பொழுது மறைந்திருக்கிறார். அவரது உடல் என்பது சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முத்து அவர் 1972ஆம் ஆண்டு பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமாகி தொடர்ந்து பூக்காரி, சமையல்காரன், அணையா விளக்கு, நம்பிக்கை நட்சத்திரம் என்று தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். சினிமாவில் நடிக்க தொடங்கியிலிருந்தே திமுகவின் கொள்கைகளை உள்வாங்கிய கருத்துக்களையும் சமூக கருத்துக்களையும் அவர் திரைப்படங்களில் நடித்தும் பெயர் பெற்றிருக்கிறார். நிலையில் தொடர்ந்து அவர் திரைப்படங்களில் நடித்து வந்த நிலையில் அரசியலிலும் ஈடுபட்டு வந்தார். தற்பொழுது வயது மூப்பு காரணமாக தற்பொழுது அவர் உயிரிழந்திருக்கிறார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அந்த உடல் என்பது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் முத்துவின் சகோதரருமான முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு வருகை தந்து நேரடியாக அந்த அஞ்சலி என்பதை செலுத்தி வருகிறார். சென்னையில் உள்ள அவருடைய உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.